இயக்குனர் அட்லி என்னை புலிமணி என்று அழைத்து கிண்டலடிப்பார் என நடிகை பிரியாமணி பேட்டி ஒன்றில் கூறியிருக்கிறார். பாரதி ராஜாவால் தமிழ் திரையுலகில் அறிமுகம் செய்யப்பட்டவர் பிரியாமணி. இதையடுத்து அமீரின் பருத்தி வீரன் திரைப்படம் அவருக்கு மிகப்பெரிய அடையாளத்தை கொடுத்தது. அது மட்டுமின்றி இவர் தமிழ், தெலுங்கு, இந்தி போன்ற பல மொழிகளிலும் நடிக்கிறார். நடிகை பிரியாமணி நடிப்பில் கடைசியாக வெளிவந்த திரைப்படம் ஜவான். அட்லி இயக்கத்தில் ஷாருக் கான் ஹீரோவாக நடித்த இப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் பிரியாமணி. ஜவான் படத்தின் ஷூட்டிங்கின் போது நிகழ்ந்த சில சுவாரஸ்ய சம்பவங்களை பிரியாமணி பேட்டி ஒன்றில் கூறியிருக்கிறார். அந்த பேட்டியில் அவர் கூறியதாவது: ஜவான் படத்தின் கதை சொல்ல வந்த போதே அட்லியும் நானும் நன்கு கனெக்ட் ஆகிவிட்டோம். என்னை செட்டில் புலிமணி என்று அழைத்து கிண்டல் அடிப்பார். மேலும் ஜவானுக்கு இவ்வளவு வரவேற்பும் அங்கீகாரமும் கிடைத்து வருவது மகிழ்ச்சி என தெரிவித்திருந்தார். அதேபோல் கடந்த சில மாதங்களுக்கு முன் அளித்த பேட்டியில் அட்லி மீது அதிருப்தியில் இருப்பதாக பிரியாமணி கூறினார். ஏனெனில் ஜவானில் விஜய் கேமியோ ரோலில் நடிக்க இருப்பதாகவும் எனக்கும் அவருக்கும் காம்பினேஷன் காட்சி இருப்பதாகவும் கூறியிருந்தார். ஆனால் கடைசியில் அது நடக்கவே இல்லை. இதனால் தான் மிகவும் அப்செட் ஆனதாகவும் அட்லியோடு அடுத்து பணியாற்றும் ஐடியாவில் தற்போது இல்லை என்றும் கூறியிருந்தார்.